உளுந்த டோஸ்ல அங்க போய் அமித்ஷா கிட்ட உட்காந்துன்னு அப்படி பவ்யம் உட்காந்துன்னு தொடர்நடிகை தற்கூரியா இருக்கிறீங்க. இல்ல நீ பிஜேபி விமர்சனம் பண்றியா? 3 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கிறிய அந்த ஃபைல் என்கிட்ட இருக்குது. அமித்ஷா ஸ்டார்ட் பண்ணார். 3 லட்சம் கோடி நீ அடிச்சு வச்சுட்டு இருக்கிய, என்னடா பணம் அது? எங்க கிதறையோ பைசா? கால் மேல கால் போட்டுன்னு சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும். வெட்டான் மிரட்டி அடிச்சு எல்லாத்துக்கும் ஒத்துக்குன்னு, ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன் ஐயா. ஒரு சில ஆளுகளுக்கு உங்க ஏடிஎம்கள் நான் சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவேன். யார் சொல்றது? அமித்ஷா, எடப்பாடிட்ட. ஒரு சில அதுல ஜெயக்குமார் கூட அந்த லிஸ்ட் வருவார் மாதிரி தெரியுது. மெயின் ரோடு ஜெயக்குமார் கூட. தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி. இந்த வருஷத்துல பெரிய ஜோக்கி தான். தமிழ்நாட்டின் இரும்பு மனிதரா என்ன எதனா காயலா கடி போட்டு போறியா? எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சேர்த்து இரும்பு மனிதர்னு சொல்லி தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர். அப்ப அவங்க நிக்கிற இடத்துல நீங்க நிக்க முடியாது இல்ல? அப்ப நீங்க யாருக்கு வேலை செய்யணும்? எப்படி நிப்பி அவங்க வேலை செய்வா? அவங்க வேலை செய்வாங்க. எப்பா டே இந்த கூட்டணி நினைக்கும் போதே எனக்கு அப்படியே தலை சுற்று. எல்லாமே பிளாக்மெயில் அமைந்த கூட்டணி. மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, ஒட்டில்லை உறவில்லை, அவர்கள் சங்காதமே எனக்கு தேவையில்லை, அவர்களின் சவகாசமே தேவையில்லை, தரித்திரம் பிடித்தவர்கள், ராசி இல்லாதவர்கள், எங்களை ஆட்சி பீடத்திலிருந்து இறக்கியவர், இனி அவரோடு எங்களுக்கு எந்த தொடர்பில்லை என்று பாஜகவை கடுமையாக விமர்சித்து, ஏன் பிரதமர் மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் பாஜகவின் முன்னணி தலைவர்களையும், இங்கே ஒரு தற்கொலை தலைவராக இருக்கிறானே தமிழ்நாட்டில் பாஜகவின் தலைவராக ஒரு ஃப்ராட் பொலிட்டிஷியன், ஆருத்ரா பைனான்ஸ் நம்பர் 1 அக்யூஸ்ட், இந்த அண்ணாமலை போன்றவர்களை கடுமையாக விமர்சித்து, இனி அதிமுக எங்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி அமைப்போம், எங்களுக்கு பாஜக தேவையில்லை என்று வீர ஆபாசத்தோடு வீரவசனம் பேசிய எடப்பாடி பழனிசாமி திடீரென்று டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று டெல்லிக்கு செல்கிறார். டெல்லியிலே பத்திரிகையாளர்கள் டெல்லிக்கு வந்த விஷயம் என்ன, யாரை சந்திக்க போறீங்கன்னு கேட்ட உடனே, நான் யாருமே சந்திக்க வரலைங்க, என் கட்சி ஆபீஸ் நான் வீடியோ கான்பரன்ஸ் திறந்தேங்க, கட்சி ஆபீஸ் பார்க்கதாங்க நான் வந்திருக்கிறேன்னு அப்படியே வழக்கமா இப்படி பாம்பாட்டி மாதிரி கை ஆட்டி ஆட்டி பேசி, அந்த கோல்கேட் விளம்பரத்துல 32 பல்லு தெரியுமா சிரிச்சு பேசிட்டு எஸ்கேப் ஆனவர் ஏதோ ஒரு ஆபீஸ்ல உட்காந்து இருந்தாரு. அந்த ஆபீஸ்ல உட்காந்து இருக்கும் போது அவர் தலைக்கு நேரம் அவர் போட்டோ மட்டும் இருந்துச்சு. நீங்க பார்த்திருக்கலாம். இன்னைக்கு எம்ஜிஆர் மட்டும் இல்ல, ஜெயலலிதாவையும் இன்னைக்கு அதிமுக மறந்து சட்டத்துக்கு அந்த போட்டோ ஒண்ணு எடுத்துக்காட்டு. ஒரு எடப்பாடி பழனிசாமி போட்டோ மட்டும் தான் அங்க மேல. அப்புறமா பார்த்தா இவரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டுக்கு போறார். அது 3 காரு மாறுறாரு. அது அழகா நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அழகா சொன்னார். 3 காரு மாறுறாரு. ஒரு கார் இல்ல. ஒரு கார்ல போய் இறங்கி இன்னொரு காரு, அப்புறம் அங்க இறங்கி அப்புறமா இன்னொரு கார். இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வில்லனுக்கு எல்லாம் கொலை பண்ணிடுவாங்க. கொலை பண்ணிட்டு ஒரே கார்ல போனா போலீஸ்கிட்ட மாட்டிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கங்க மேல கோட்டு மட்டும் மாத்திக்கின்னு கார் காரா மாறிட்டு போவாங்க போலீஸ்ல தப்பிச்சுக்கிறதுக்கு. அங்க அவர் எந்த போலீஸ் பிடிக்கும்னு தெரியலீங்க. எந்த போலீஸும் நம்மள பிடிக்கூடாது, போலீஸ் பிடிச்சு நம்மள கொண்டு போய் திகார் ஜெயில போட்டு விடாததால தான் உளுந்த டோஸுக்கு ஓனர் கூப்பிட்டு லேபர் எடப்பாடி ஒரே பண்ணார். 3 கார்ல போய் அமித்ஷா போய் பார்த்தாரு. அமித்ஷா பார்த்து 2 மணி நேரம் பேசினாங்க. அமித்ஷா பார்த்து 2 மணி நேரம் பேசினாங்க. அமித்ஷா கிட்ட 2 மணி நேரம் எடப்பாடி பழனிசாமி எப்படி பேசியிருப்பாரு? ஏன்னா அண்ணன் நாஞ்சில் சம்பத் கேட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி என்ன இப்ப இந்தி பிரச்சார சபா நடத்துறாரா, இல்ல இந்தி பிரச்சார சபால வாத்தியார் ஆகிறாரா, இல்ல இந்தியில பிராத்தமிக் பண்ணிருக்காரா, அதாவது இந்தியில புலமை படிச்சிருக்காரா, தாய்மொழி தமிழ் போல் இந்தி தெளிவா பேசுவாரா, இல்ல ஆங்கிலம் தான் பேசுவாரா? தமிழே தகராறுங்க. அது எப்படி அந்த ஆளுக்கு இந்தி மட்டும் தான் தெரியும், குஜராத்தி தெரியும், இந்தி தெரியும், குஜராத்தி தெரியும், இல்ல வேற ஏதாவது 1, 2 பக்கத்து வட மாநில மொழிகள் தெரிஞ்சிருக்கலாம். இங்கிலீஷ் அரைகுறை தான். நரேந்திர மோடி பேசுறதே பட்லர் இங்கிலீஷ் தான். நரேந்திர மோடி பேசுறத பிரதமர் இருக்கு அப்படின்னு நம்ம பிரதமர் அவரு மோடிஜி பேசுறதே பட்லர் இங்கிலீஷ் தான். இருந்தாலும் நம்ம சந்தான பாரதி அமித்ஷா பேசுறதோ பட்லர் இங்கிலீஷ் தான். அப்புறமா என்ன 2 மணி நேரம் எந்த மொழியில பேசுன? எந்த மொழியில பேசுன? 2 மணி நேரம் பேசினாலும் உடு 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 உடுன்னு டோஸ் விழுந்துச்சு.
வந்த பிளாக்மெயிலு இத்தனை நாள் பிஜேபி விமர்சனம் பண்ணது, என்ன சொல்றது? பிஜேபி கடுமையா விமர்சனம் பண்ணது. இந்த பைத்தியக்காரன் இந்த ஃப்ராடு பையன் அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சண்டை. இப்ப 2 நாளா Facebookல, WhatsAppல, Twitterல, Telegram, Instagram எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இவன் அண்ணாமலை ஏடிஎம்கே திட்டுறது, எடப்பாடி பழனிசாமி தற்குறி என்றது. அண்ணாமலைய பார்த்து எடப்பாடி பழனிசாமி, நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்னு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி, இந்த பக்கம் மைண்டோட ஜெயக்குமார் அந்த ஆள் தான் நிறைய பேசணும். அந்த பக்கம் தெர்மாக்கோல் செல்லூர் ராஜு, இன்னும் இருக்கிறவங்க எல்லாம் யாரெல்லாம் திட்டினாங்க அந்த வீடியோ தான் போயிருக்குது. உளுந்த டோஸ் அங்க ஓடி போய் உக்காந்துனாச்சு. கூட போனதே சென்னையில இருந்து எடப்பாடி பழனிசாமி போனதே கூட போனதே ஒருத்தர் தாங்க போனாரு. யாருன்னு கேட்டா அவருடைய ரிட்டையர்டு பிஎஸ்ஓ கூட இப்போ அட் பிரசன்ட் பிஎஸ்ஓ இல்ல, ரிட்டையர்டு பிஎஸ்ஓ. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா சிஆர்பிஎஃப் வேலை செஞ்சிருந்தார். அவர் டிபார்ட்மெண்ட் இவருக்கு பிஎஸ்ஓ வந்தார். ஹிந்தி நல்லா பேசுவார், ஹிந்தி நல்லா பேசுவார். அவர் இந்த ஹிந்தி மொழி பிரச்சனைக்காக அவரை கூட கூட்டினா எடப்பாடிக்கு இங்கிலீஷ் கூட தெரியாது. அவர் ஏதோ கிராஜுவேட்டு காலேஜ்ல படிச்சாரு, டிகிரி ஹோல்டர்னு சொன்னாரு. என்ன சொல்றது? அவர் இங்கிலீஷ் தெரியாது. 2 மணி நேரம் என்ன பேசுறாருன்னு தெரியல அமித்ஷா கிட்ட. உளுந்த டோஸ்ல அங்க போய் அமித்ஷா கிட்ட உட்காந்துன்னு அப்படியே பவ்யம் உட்காந்துன்னு ஓனர் உட்கார, லேபர் உட்கார, அந்த ஆள் புட்டு 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 வச்சான். அந்த ஆள் என்னடா ஆட்டம் ஆடுறீங்க, நான் பிஜேபி விமர்சனம் பண்ணின்னு பிஜேபியோட ஒட்டில உறவு இல்லைன்ற உங்களெல்லாம் போனா போட்டு விட்டு வச்சுக்கிறேன். ஒரு ரூலிங் பார்ட்டி எங்க டிஎம்கே இருக்குது. அடுத்து மீண்டும் 2026ல எங்களுக்கு வந்த ரிப்போர்ட் தனிப்பெரும்பான்மையோடு அவங்க சொல்ற மாதிரி 200 சீட்ல திமுக ஜெயிச்சு மீண்டும் அங்க ஸ்டாலின் சார் வந்து சிஎம் ஆகுறாரு. அவங்க பையன் டெப்டி சிஎம் ஆகுறாங்க. டிஎம்கே இன்னும் பிரைட் ஃபியூச்சர் இருக்குது. நீ என்ன புடிங்கன்னு இருக்கிறாங்க, நீ பிஜேபி விமர்சனம் பண்ற. அவ்வளவு ரூலிங் பார்ட்டில இருக்கிற டிஎம்கே மினிஸ்டர் வீட்லயும் எம்பி வீட்லயும் டிஎம்கே லீடர்ஸ் வீட்ல நான் போய் அமலாக்கத்தை விட்டு ரைடு விட்டு அவங்களை பிளாக்மெயில் பண்ணி பார்த்தோம், எவ்வளவோ த்ரெட்டன் பண்ணி பார்த்தோம், கொஞ்சம் கூட அசர மாட்டேன்றாரு. இவ்வளவு ரைடு விட்டு அமலாக்கத்தோட ரைடு அவங்கள கூப்பிட்டு விசாரணை பண்றோம். அவங்க கட்சியில ஒரு மந்திரி 1 வருஷம் உள்ள வச்சிருந்தோம். இவ்வளவு பண்ணியும் நம்மளை பார்த்து பயப்படுவாங்கன்னு பார்த்தா அவர் ஸ்டாலினுடைய மகன் துணை முதலமைச்சர் கெட் அவுட் மோடி என்றார்னா அப்ப அவங்க எவ்வளவு தைரியமா அரசியல் பண்றாங்க. நீங்க எல்லாம் தொடரடிங்க தற்கூரியா இருக்கிறீங்க. இல்ல நீ பிஜேபி விமர்சனம் பண்றியா? 3 லட்சம் கோடி கொள்ளையடிச்சிருக்கிறிய அந்த ஃபைல் என்கிட்ட இருக்குது. அமித்ஷா ஸ்டார்ட் பண்ணார். எடப்பாடி பழனிசாமி பயந்து ஓடுனது எதுக்கு நான் சொல்றேன்? 3 லட்சம் கோடி நீ அடிச்சு வச்சுட்டு இருக்கே, என்னடா பணம் அது? எங்க கிதரையோ பைசா, கிதரையோ பைசா 3 லட்சம் கோடி அடிச்சிருக்கிற எங்க? கொடநாள்ல கொலை வழக்கு ஃபைல் என் டேபிள்ல இருக்கு. உன் சம்பந்திக்கு 1 லட்சம் கோடிக்கு நீ டெண்டர் விட்டு நடந்த முறைகேடு பிடபிள்யூ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஃபைல் என் டேபிள் இருக்குது. உன்னுடைய பையன் மிதுன் ஒரு பிரைவேட் ஜெட் வாங்கியிருக்கான். இது உண்மைங்க. எடப்பாடி பழனிசாமியுடைய பையன் மிதுன் ஒரு பிரைவேட் பிளைட் வாங்கியிருக்கான். அந்த பிளைட் வாங்கின அத்தனை எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. நீ அந்த கொடநாட்டுல இருந்து என்னென்ன முக்கியமான ஃபைல்ஸ் எடுத்த, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்த, எவ்வளவு கோல்டு எடுத்த, எவ்வளவு டைமண்ட்ஸ் எடுத்திருக்க, எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ பண்ண அத்தனை தில்லு புல்லு. இப்ப என்ன நீங்க டாஸ்மாக் டிஎம்கே ஆட்சியில டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் 1000 கோடி ஊழல்ன்றிய நாங்க 2003ல இருந்தே கணக்கு எடுத்திருக்கிறோம். டாஸ்மாக்ல என்னென்ன எப்படி எல்லாம் டாஸ்மாக் நீங்க ரன் பண்ணீங்கன்ற எல்லாத்தையும் எடுத்துட்டோம். we are having all the evidence. 2003ல இருந்து 2003ன்னா அப்ப என்ன 2003ன்னா ஏடிஎம்கே ஆட்சி. அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட இருக்குது. நடுவில் ஒரு 5 வருஷம் திமுக ஆட்சி. அது பிறகு தொடர்ந்து 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சி. இப்போ 4 வருஷம் திமுக ஆட்சி. இதுல நீ ரொம்ப யோக்கியமா? டாஸ்மாக்ல நீங்க தப்பு பண்ணலையா? 10 வருஷம் நீங்க தப்பு பண்ணல. அதுவும் நீ முதலமைச்சர் தப்பு நடக்கல. இப்ப நடந்த தப்போட நீ டாஸ்மாக்ல அதிகமான தப்பு பண்ணிருக்கிற. அந்த எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது. உன்னுடைய மந்திரிகள்லாம் இருக்கிறானுங்களே, எங்க கோயம்புத்தூர்ல ஒருத்தன் வேலுமணின்னு இருக்கான். தங்கமணி 2 லட்சம் நிலக்கரி என்னாச்சுன்னு தெரியல, திருடி எடுத்துன்னு போயிட்டான். வேலுமணியுடைய ப்ராப்பர்ட்டி என்ன, தங்கமணியுடைய ப்ராப்பர்ட்டி என்ன? அந்த பக்கம் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் வேலூர் டிஸ்ட்ரிக்ட், ஒன்றுபட்ட வேலூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர் நாட்றாம்பள்ளி சைடு ஒரு மந்திரி ஒருத்தன் வீரமணின்னு சொல்லி எத்தனை 1000 கோடி சொத்து கொள்ளையடிச்சிருக்கான். அங்க இருக்கிற ஒரு ஏலகிரி மலையே அந்த வீரமணி தான். பெங்களூர் ஓசூர் பூரா ஸ்டார் ஹோட்டல்ஸா வச்சுட்டு இருக்கான். நீங்க அடிச்சிருக்கிற ஊழல் அந்த புதுக்கோட்டை குட்கா விஜயபாஸ்கர் என்ன ஊழல் எனக்கு தெரியாதா? உன்னுடைய எக்ஸ் மினிஸ்டர் உதயகுமாருடைய ஊழல் என்னன்னு எனக்கு தெரியாதா? KP முனுசாமியுடைய ஊழல் என்னன்னு எனக்கு தெரியாதா? அப்படியே முன்னாள் அதிமுகவின் அமைச்சருடைய பட்டியல் பேரை சொல்லி ஊரை பேரை சொல்லி இவ்வளவு திருடி வச்சுட்டு இருக்க அத்தனை பேர் உள்ள போறீங்க. தூக்கி அத்தனை பேர் உள்ள போட்டு லாடம் கட்டினா இல்லையாப்பா? நீ ஆட்டோமேட்டிக்கா உள்ள போனீங்கன்னா உன் கட்சி ஆட்டோமேட்டிக்கா ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா கிட்ட போவான். அப்படி இல்லையா அவன் கட்சி எந்தன்னா
சின்னத்தை முடிக்கிடுவேன், நீ ஜெயில இருப்ப, உன் கட்சி காலி, 2026 திமுக அன்ன போஸ்ட் ஆட்சி அமைக்கும், பி கேர்ஃபுல். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வாதியார மிரட்டவே, ஓனரை மிரட்டவே, லேபர் கெடுகெடுந்து போயிட்டார். உண்மையிலே எடப்பாடி திடீர்னு இவ்வளவு பயந்து ஓடுனதுக்கு என்ன காரணம், என்ன விஷயம் யோசிக்கணும் எல்லாரும். அவங்க யாரு கூட கூட்டணி போட்டார். இட்ஸ் நன் ஆஃப் அவர் பிசினஸ். Why we should poke our nose in ADMK party in interpolitics issue. We don't like to poke our nose in ADMK interpolitics. We should mind our own business. But நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, எதற்காக நீ பயந்துன்னு ஓடுற? அப்போ நீ தப்பு பண்ணிருப்ப இல்ல. திமுகவை பார்த்து 1000 கோடி டாஸ்மாக்ல ஊழல்னு சொல்றீங்களடா, திமுக பார்த்து அந்த அமலாக்கத்துறையை பார்த்து நீதிமன்றம் கேக்குது, நீ அங்க ரைடுக்கு போனாங்க இல்லையா டாஸ்மாக் ஆபீஸ்ல, எதை வச்சு நீ போனா வாட் எவிடன்ஸ் வராது, 1000 கோடி ஊழல்ன்ற அந்த எவிடன்ஸ் எல்லாம் கோர்ட்ல போடுறான்றாங்க. அது சும்மா நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்கு வர்றது அந்த அமலாக்கத்துறை ரைடு எல்லாம். நம்ம மந்திரி வீட்டுக்கு வந்தது, எம்பி வீட்டுக்கு வந்தது நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்கு. அவங்க வந்ததுல அதான் உடுன்னு விட்டு அத்தனை பேர் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. நான் சொன்ன உடனே அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஒன்னும் பண்ண முடியாது. என்ன பண்ண, நான் சொல்றதான் நீ கேட்டாகும். You should obey the words. You should obey the Modi words. You should obey the my word. From now onwards, you may be General Secretary for AIDMK. But according to us, your AIDMK party and you and your colleagues all are laborers for me, Modi ji, and for our party. We will guide you. We will guide you. We will command you. You should obey us. Otherwise, your daughter peoples will be in Tihar jail. You should eat our roti. Be careful. அன்னொன்னே ஆடிவிட்டார். என்ன பண்றது ஏது என்னன்னு தெரியாம உடனே பிரைவேட் ஜெட்ல இவங்க எல்லாம் கிளம்பி போனாங்க. தங்கமணி, வேலுமணி, இந்த கேங், சிவி சண்முகம், தம்பிதுரை எல்லாம் போய் லைனா உக்காண்டுருந்தாங்க. பாத்தீங்களா, லைனா உக்காண்டுருந்தாங்க சார். அந்த சகோதர சகோதரிகளை அங்க நார்த் இந்தியனுடைய ஒரு பொலிட்டிக்கல் அங்க எப்படின்னு கேட்டீங்க, அவங்க கல்ச்சர் கால் மேல கால் போட்டு, அதாவது அவங்க கல்ச்சர். அது வழக்கமா கால் மேல கால் போடுறதை விட இவங்க எடப்பாடி பழனிசாமி அந்த கூடுகிற அடிமை கூட்டத்தை பார்த்து இன்னும் தெனாட்ல 1000 மடங்கு அகங்காரமா அந்த அமித்ஷா கால் மேல கால் போட்டு உட்காந்துறாரு. கால் மேல கால் போட்டுன்னு சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும். வெட்டான் மிரட்டி அடிச்சு எல்லாத்துக்கும் ஒத்துக்குன்னு, ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேங்க ஐயா, இனி உங்க வார்த்தையை நான் மீற மாட்டேன், நம்மளுக்குள்ள ஜெயில தூக்கி போடுறாதீங்க ஐயா. ஏதோ எப்படியும் அந்த பொம்பளை சசிகலா என்ன சிஎம் ஆகிச்சு, அந்த பொம்பளையே நான் கவுத்துட்டு அந்த பொம்பளையே கட்சி விட்டு நீக்கிட்டேன். இப்போ கட்சி என்கிட்ட இருக்குங்க. நீங்க இந்த ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன், சசிகலாம் கட்சியில சேர்த்தா அப்புறம் என்ன காலி பண்ணிடுவாங்க. ஒண்ணு அமித்ஷா அவங்க கவலை நீ விட்டுரு. அவங்களுக்கு நீ நம்ம பங்கு போடுற சீட்ல எனக்கு இருக்கிற சீட்ல நான் அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன். யார்கிட்டையும் சண்டைக்கு போடக்கூடாது. நீ போ, நான் பாத்துக்கிறேன். இனி நான் என்ன சொல்லணும் அதான் கேட்கணும்னு என்ன கண்டிஷன் போட்டேன். நான் ஒரு சில ஆளுங்களுக்கு உங்க ஏடிஎம்கள் நான் சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்லுவேன். யார் சொல்றது? அமித்ஷா, எடப்பாடிட்ட ஒரு சில, அதுல ஜெயக்குமார் கூட அந்த லிஸ்ட் வருவார் மாதிரி தெரியுது. மெயின் ரோடு ஜெயக்குமார் கூட என்ன சொல்றது, அவங்களுக்கு எல்லாம் நீ சீட்டு கொடுக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபியோட ஜெயலலிதா கூட்டணி சேர்ந்தாங்க, முதல் முறை வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் ஆகுது. அப்போ ஒரு 5 எம்பி சீட் என்ன கொடுத்தாங்க. 5 எம்பி சீட் கொடுத்துட்டு அப்ப ஜெயலலிதா அந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா, உன் கட்சியில நான் யாருக்கு சொல்றேன்னா அவங்களதான் நீ எம்பி சீட் கொடுக்கணும்னு சொல்லி, அவங்க திருநாகரசர் அப்ப பிஜேபியில இருந்தாரு, அவர் எம்பி சீட் கொடுக்கும்போது கொடுக்கூடாதுன்ட்டாங்க. சரின்னு அவரை தேர்தல் பொறுப்பாளராக போட்டாங்க, அதுவும் தமிழ்நாட்டுல போடாதுன்ட்டாங்க. அப்புறமா அவரை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் an equal and opposite reaction என்ற மாதிரி ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி அன்னைக்கு ஜெயலலிதா பார்த்த வேலையை இன்னைக்கு அமித்ஷா நான் சொல்றவன தான் நீ சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து காமிச்சோடனே ஆடிவிட்டான். சும்மாடா திருட்டுத்தனம் பண்ணிருக்கீங்க. பொள்ளாச்சியில உங்க கட்சியினுடைய எம்எல்ஏ அந்த பொள்ளாச்சி ஜெயராம பையன் சோசியல் மீடியால சின்ன பசங்களெல்லாம் சின்ன சின்ன பெண்களை கிட்ட எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அழைத்து அவங்களுக்கு போதை மருந்து கொடுத்து அவங்களுக்கு குடிக்கிற டீ காஃபி கூல்ட்ரிங்க்ஸ்ல போதை மாத்திரை கலந்து அவங்கள மயக்கமாக்கி அவங்களை என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் அசிங்கமா படம் எடுத்து அவங்களெல்லாம் பிளாக் பண்ணி 100க்கும் மேற்பட்ட பெண்களை உன் கட்சியினுடைய பொள்ளாச்சி ஜெயராம பையன் கற்பழிச்சிருக்கான். கதற கற்பழிச்சிருக்கான். அவங்க கூட உங்க கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி பையனும் இருந்திருக்கிறான். நீங்க எல்லார்ட்டும் போயிட்டு யாரும் கம்ப்ளைண்ட் கூடாது நீங்க மிரட்டிருக்கலாம். ஆனா அந்த ஃபைல் நாங்க எடுத்துட்டோம். அது ஒரு பெரிய விஷயம் இருக்குதுன்னு எல்லாமே எவிடன்ஸ் எடுத்து போட்டோம். முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமி ஜெயிலு கட்சி ஏடிஎம்கே கட்சி ஒண்ணுமே ஆயிடும். இப்ப வேற வழி இல்லாம தினம் அமித்ஷா டெல்லிக்கு தினம் காலைல பிளைட்ல என்னுடைய பூட்ஸுக்கு பாலிஷ் பண்ணணும்,
மோடி பூட்ஸ் பாலிஷ் போட்டு நீ திரும்பி நீ சென்னைக்கு போனா மோடி அதுக்கும் மோடிக்கு நீ பூட்ஸ் பாலிஷ் பண்ணும், ஏன் பூட்ஸ்க்கும் பாலிஷ் பண்ணும், என் ஆபீஸ பெருக்கி சுத்தம் பண்ணிட்டு முறவாசல் போட்டு போனோம்னு அமித்ஷா சொன்னா அதையும் எடப்பாடி செய்வார். அவ்வளோ ஆதாரத்தோட சிக்கிக்கணும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுகவை பார்த்து ஊழல் கட்சி, மதுபானத்துல 1000 கோடி ஊழல், சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறியே, உனக்கு என்னையா தகுதி இருக்குது பேசுறதுக்கு? 3 லட்சம் கோடி என்றான், ஒருத்தன் 5 லட்சம் கோடி என்றான். கொலை பண்ணிருக்கிறீங்க. இந்த பொள்ளாச்சி ஜெயராம் பையன் அவ்வளவு ஆட்டம் போட்டிருக்கிறான். 2.5 லட்சம் டன் நிலக்கரி என்னாச்சுன்னு தெரியல, தங்கமணி அப்படியே அடிச்சுட்டான் இருந்தாலு. வேலுமணி ஊழல் பண்ணிக்கிறான். அந்த குட்கா விஜயபாஸ்கர், ஜெயலலிதா பான்பரா குட்காக்கெல்லாம் தடை விதிச்சா அவன் பான்பரா குட்கா வித்து பல கோடி அவன் சம்பாதிச்சுக்கிறான். எல்லாமே அக்யூஸ்டுக, எல்லாமே திருட்டு பசங்க, எல்லாமே ஊழல் பண்ணிக்கிறீங்க. நீங்க திமுகவை பார்த்து தாய்ப்பாலில் தூசிப்பட்டாலும் படும் பொது வாழ்வில் தூசிப்படாத ஒரு தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீ பேசுற எடப்பாடி, நாளைய தமிழகம் வாலிப கலைஞர், ஒட்டுமொத்த இந்திய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சிம்ம சுப்பரமாக திகழக்கூடிய எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நீ விமர்சனம் பண்ற, திமுக அமைச்சரோட விமர்சனம் பண்ற, நீ யோகியமா? எடப்பாடி கேக்குற, ஏன் மேன் பயந்து ஓடி போய் அங்க போய் கை கட்டு நிக்கிற எடப்பாடி பழனிசாமி? கேட்டா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற அப்படின்னா, மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக நான் போனேன், தேசிய கல்விக் கொள்கை வேணான்னு சொல்றதுக்கு போனேன், எங்களுக்கு மும்மொழி கல்வி எங்களுக்கு தேவையில்லை, இருமொழி கல்வி மட்டும் எங்களுக்கு போறோம்னு சொல்றதுக்கு போனேன், எங்க தமிழ்நாடுக்கு கல்விக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை கொடுங்கன்னு கேட்கறதுக்கு போனேன், தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதி எல்லாம் கொடுங்கன்னு நான் கேட்கறதுக்கு தான் போனேன். அவரும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கினாரு. கேட்கிறவன் கேனையன்னு சொன்னா KR விஜய கொண்டையில கேட்டு வித்துருன்னு சொல்லுவாங்களாம். மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு நீ போனா நீ ஏன் போய் அமித்ஷா பாக்குற? அவர் ஹோம் மினிஸ்டர், இஸ் நாட் பிரைம் மினிஸ்டர். நீ யார போய் பார்த்திருக்கணும்? பிரைம் மினிஸ்டர் திரு நரேந்திர மோடிஜியை போய் நீ பார்த்திருக்கணும். அமித்ஷா யார் தெரியுமா? கட்ட பஞ்சாயத்து பண்றவர் பிஜேபி கட்சியில. அவருதான் எல்லா இந்த அமலாக்கத்துறை, இடி, ஐடி எல்லாம் அவர் கண்ட்ரோல் இருக்குது. சிபிஐல இருந்து எல்லாம் அவர் கண்ட்ரோல் இருக்குது. எந்தெந்த கட்சி யார மிரட்டணும், யார ஃபைல் வச்சு யார பிளாக் ஃபைல் பண்ணி எந்தெந்த கட்சி அடிமையா வச்சுக்கிறதுன்ற இடத்துல அங்க இருக்கிறது அமித்ஷா தான். அந்த அமித்ஷா கிட்டதான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. பயந்து திருடி விட்டு எல்லாமே அக்யூஸ்ட் எல்லாமே திருடி விட்டு அங்க போய் உக்காந்துன்னு திமுக குறை சொல்றீங்க. என்னையா பேச்சு பேசுனீங்க? அந்த மைண்டோட ஜெயக்குமார் அந்த ஆள் என்ன பேச்சு பேசினா? நான் 40 வருஷமா இந்த தொகுதியில் இருக்கேன், நான் தான் ஜெயிச்சிருக்கணும், இங்க நான் முடிசூடா மன்னனா இருந்தேன், எனக்கு தோல்வியே நான் பார்த்தது இல்லை, இப்ப நான் அசம்பிளியில எந்திருக்க வேண்டியவன், நான் தோத்தது காரணம் என்ன? இந்த பிஜேபி தான். இந்த பிஜேபினாலதான் எங்க ஆட்சியே போச்சு. 40,000 சிறுபான்மை ஓட்டு எங்க ராயபுரம் தொகுதியில் இருக்கு. கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு, முஸ்லிம்ஸ் ஓட்டு. ஆமா, நிறைய ஓட்டு இருக்கு ராயபுரத்துல. எனக்கே தெரியும், நிறைய கூட்டங்கள் நாங்க பேசியிருக்கேன். அண்ணன் கட்பீஸ் பழனி பகுதி செயலா இருக்கும் பொழுது, அண்ணன் பலராமன் மாவட்ட செயலா இருக்கும் போது, வடசென்னையில எல்லாமே போச்சு. இனி இந்த பிஜேபியோட ஒட்டும் வரவில்லை. அவனும் கூட நாங்க இனிமே எப்பவுமே கூட்டணி சேர மாட்டோம். அப்படி பிஜேபியோட கூட்டணின்னா நான் கட்சி விட்டே வெளியே வந்துடுவேன். எனக்கு அரசியலே வேணாம், பிஜேபி சங்காத்தமே வேணாம். மோசமான கட்சி இந்த உலகத்திலே. பரதேசி பசங்க பிஜேபிகளே. முதல்ல பிஜேபிய பரதேசி கட்சின்னு சொன்னது யாருன்னு கேட்டா மைண்டோட ஜெயக்குமார் தான். இப்ப என்ன மேன்? இப்ப என்ன பேச்சு பேசின எடப்பாடி? 2026 உறுதியாக பாஜகவோட கூட்டணியில என்ன பேசுறது யாருன்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு போய் அவனுக்கு காலில் விழுந்து கிடக்குறீங்கன்னா உங்களெல்லாம் என்ன தகுதி இருக்குது? ரம்லான் நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு, அந்த கஞ்சி குடிக்கிறதுக்குலாம் என்ன தகுதி இருக்குது? நான் கேட்கிறேன். பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டு நீ இஸ்லாமியர்களுடைய நோம்பு திறப்பு, ரம்லான் நோம்பு திறப்பு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகி இருக்குது? அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாங்க. அந்த உதயகுமார் இல்ல, முன்னாள் அமைச்சர் உதயகுமார், இப்ப அவனா எதிர்கட்சி துணைத் தலைவரா? அவர் நேற்று ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டார் பாருங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர். இந்த நாட்டினுடைய இரும்பு மனிதர் யார் என்றால் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிற அமித்ஷா அவர்கள் இந்தியாவின் இரும்பு மனிதர். தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் யார் என்று கேட்டால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி. அப்பா, அப்படியே எனக்கு அப்படியே தலை சுத்தி அப்படி உட்காந்துட்டேன். சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதர். ஆமா, அவர் தான் இந்தியா மேப்பை வரவு எந்தெந்த நாடு நம்ம இந்தியாவுக்குள்ள வருதுன்னு சொல்லி அவர் தான் அந்த எல்லையை முடிவு பண்ணவர். நம்ம இந்தியா மேப் இருக்குல்ல, அது வடிவமைச்சவர், எந்தெந்த நாட்டு இந்தியாவுக்கு சேரும்ன்றதை முடிவு பண்ணவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் தான். RSS தடை நீக்கப்பட்ட பொழுது RSS தடையை உடைத்து மீண்டும் RSS இயங்குவதற்கு அனுமதி பெற்றவர்
சர்தார் வல்லபாய் பட்டேல் ஒரு பெரிய லீடர். அவருக்கு பெரிய சிலையை வச்சிருக்காங்க எத்தனோ 1000 கோடியில. சர்தார் வல்லபாய் பட்டேல் இரும்பு மனிதரா. சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு போலி என்கவுண்டர் வழக்கிலே கைது செய்யப்பட்டு விலங்கிட்டு நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்ற போலி என்கவுண்டர் கேஸ் நம்பர் 1 அக்யூஸ்ட் அமைச்சராக இருக்கும் பொழுது யார் என்று கேட்டால் இன்றைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவரை சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கம்பேர் பண்றாங்க. அதோட நிக்காம தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி பழனிசாமி. இந்த வருஷத்துல பெரிய ஜோக்கி தான். தமிழ்நாட்டின் இரும்பு மனிதரா. என்ன அதனால காயலாங்கடி போட்டு போறியா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சேர்த்து இரும்பு மனிதர்னு சொல்லி தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர். ஏன்னா துருபிடித்த இரும்பு மனிதரா இல்ல அடிமை இரும்பு மனிதரா? அடிமை துருபிடித்த இரும்பு மனிதர். இரும்பு மனிதரா? இந்த கரகாட்டக்காரன் படத்துல நான் நேத்து கூட ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். கரகாட்டக்காரன் படத்துல முதல்ல அந்த படம் ஓப்பனிங் சீனே என்னன்னு கேட்டா ஒரு காரை தள்ளி வருவாங்க. கவுண்டமணி, செந்தில், கோவேசர்லாம் கார்ல முன்னால உட்காந்துருப்பாங்க. மீண்டும் அந்த காமெடி ஆர்டிஸ்ட் எல்லாம் காரை தள்ளின்னு வந்துட்டே இருக்கும்போது அப்ப ராமராஜா அந்த கேரக்டர் பேர் முத்தையன்னு சொல்லி அப்ப கவுண்டமணியை பார்த்து ராமராஜன் கேட்பார், அண்ணே என்னென்ன இந்த காரை வித்து தொலைங்கன்னா விற்க மாட்டேன்றீங்க, எப்ப பார்த்தாலும் இந்த காரை தள்ளிலே போது அந்த காரை வித்துருங்க. அப்போ கவுண்டமணி சொல்லுவாரு, இந்த காரை வந்து அந்த மன்னர் வச்சிருந்தாரு, அந்த ராஜா வச்சிருந்தாரு, அவர் வச்சிருந்தாரு, இவர் வச்சிருந்தாரு, கடைசியா இந்த காரை சினிமா நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தாங்க, இப்ப இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோன்னு கவுண்டமணி சொன்ன உடனே செந்தில் கவுண்டமணி காதுல ஏதோ ஒண்ணு சொல்ல கவுண்டமணி தொடர்ந்து பலார்னு செந்தில்ல போட்டு செம்மாடி அடிப்பார். அப்ப ராமராஜன் கேட்பா அப்படின்னோ ஏன்னா அவனை போட்டு சும்மா வச்சுக்கிறான், ஏன்பா இவன் என்ன கேக்குறான், இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கிறாங்கன்னு என்ன கேக்குறான்ப்பா, அவனை யாராரு வச்சிருந்தாங்கன்னு பாக்குறதுதான் என் வேலையான்னு சொல்லிட்டு அந்த கார் ஊருக்குள்ள போனோன்னு நின்னுடும், திரும்பி நின்னுடும். அப்போ நடிகர் குள்ளமணி ஒரு சைக்கிள்ல சின்ன சைக்கிள்ல காலையில இப்ப இந்த பழைய இரும்பு சாமான் வாங்குற காயெல்லாம் கடை அந்த சைக்கிள் தண்ணா அந்த காரை பார்த்தோன்னே குள்ளம் நின்று பழைய இரும்பு சாமான் வாங்குற பேச்சம்பழத்துக்கு பல இரும்பு சாமான் வாங்குற பேச்சம்பழத்துக்கு பல இரும்பு சாமான் அது சொன்னோடனே அப்போ கவுண்டமணி ஏய் என் வண்டி பார்த்து ஏன்டா பழைய இரும்பு சாமான் பேச்சம்பழத்துக்கு பல இரும்பு சாமான் சொல்லி ஏன்டா சொல்றேன், என் வண்டியை பார்த்தா பேச்சம்பழத்துக்கு போடுற மாதிரி உனக்கு தெரியுதா ஆன உடனே ஏங்க நான் ஒரு வியாபாரிங்க. அப்ப உடனே செந்தில் கவுண்டமணி பார்த்து அண்ணே நீங்க போங்க நான் வண்டியை பார்த்துருவேன். உடனே கவுண்டமணி நான் போன உடனே இந்த காரை நீ வந்து பேச்சம்பழத்துக்கு போட்டு பேச்சம்பழம் சாப்பிடலான்னு பாக்குறியா, வாடா என் கூட. அந்த மாதிரி செந்தில் அந்த சொப்பன சுந்தருடைய காரு இல்ல அந்த துருபிடித்த இரும்பு காரு, அந்த காரை வந்து பேச்சம்பழத்துக்கு போட்டு சாப்பிடறதுக்கு பிளான் பண்ண மாதிரி இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றது இரும்பு மனிதன் சொன்னது என்ன தெரியுதுன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமி பழைய காய்லா கடையில போட்டுட்டு பேச்சம்பழம் சாப்பிடலான்னு உதயகுமார் பிளான் பண்ணியாச்சு, நம்ம ஏடிஎம்கே கேப்சர் பண்ணிடலான்னு எடப்பாடி ஜாகிரதையா என்னையா உங்களுக்கு கேங்க புரட்சி தமிழ்னு சொன்னாங்க, இப்போ இரும்பு மனிதர்னு சொல்றாங்க. இரும்பு மனிதர் எவ்வளவு டவுசர் லூஸ் ஆகி தொடர்நடிகையா போய் அமித்ஷா முன்னால் உக்காந்து பார்த்து நாடே காரி துப்புதே. உங்களுக்கா இவ்வளவு பேச்சு? உங்களுக்கா திமுக பத்தி நீங்க குறை சொல்றீங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்குது? யாராரோ எதையோ தேடி செல்கிறார் எடப்பாடி, பலர் காலை தேடி சொல்லுகிறார் யார் காலிலே விழலாம் என்று. அன்றைக்கு சசிகலா காலிலே இருந்து முதலமைச்சர் இன்னைக்கு போய் என்னை காப்பாற்றுங்கள், நான் ஜெயிலுக்கு இந்த வயதிலே போக மாட்டேன், என்னை காப்பாற்றுங்கள், நீங்க சொல்றதெல்லாம் நானும் என் கட்சிக்காரன் கேட்கிறோம்னு சொல்லி இன்னைக்கு போய் அமித்ஷா காலில் உளுந்து கிடக்கிற எடப்பாடி பழனிசாமி திமுக விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? மக்கள் பிரச்சனை பேசினார். இருமொழி கொள்கைன்னா என்ன உங்களுக்கு விளக்க தெரியுமா? தேசிய கல்விக் கொள்கைன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? ஜிஎஸ்டி பத்தி நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை போய் கேட்கறீங்களா? கொடுப்பாங்களா? கல்விக் கொள்கைக்கு நமக்கு கிட்டத்தட்ட 2300 கோடி என்ன நம்ம கொடுக்கணும். அந்த தர்மேந்திர பிரதாப் அந்த ஆளு ஒரு பாராளுமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு பாராளுமன்றத்துல இந்த உலகத்திலே ஒரு ஜனநாயக நாடு எது என்று கேட்டால் இந்தியா. In all over in this world, the democratic countries, our India is the only one democratic country in this world. Our India is an only one democratic country in this world. அந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூடுகிற நாடாளுமன்றத்தில் ஒரு ஒன்றிய அமைச்சர் சொல்லுகிறார், நீ இந்தி கற்றுக்கொண்டால்தான் உனக்கு நான் கல்வியில் தர வேண்டிய அந்த பணத்தை கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன் என்று துணிச்சலோடு ஒருவன் பேசுறான் என்று கேட்டால் அப்படிப்பட்ட கட்சிக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிப்பாரா? இங்க வாக்களிப்பார்களா? நீ திருடி விட்டு நீ ஜெயிலுக்கு போகக்கூடாது, உன் கட்சிக்காரன் ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு தமிழ்நாட்டை நான் அடமானம் வைப்பேன்னு நீ போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துட்டா நீ ஜெயிச்சிருவியா? அந்த அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு வெளியே போன உடனே ட்விட்டர் பகுதியில் பதிவு போடுறார், 2026 ஜனநாயக
கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் மலரும். தேசிய ஜனநாயக கூட்டணியும், தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் மலரும். அதாவது இவங்க பிஜேபி, ஏடிஎம்கே, இனி இவனுக்கு எல்லாம் திருட்டு பசங்க ஒன்னா சேர்றாங்க இல்ல, எங்க ஆட்சி தான் மலரும், மயூர மலரும். இப்பயும் சொல்றேன், பிஜேபியோட ஏடிஎம்கே சேரட்டும், இன்னும் எல்லா கட்சி சேரட்டும், அந்த நடிகர் விஜய் கூட வந்து சேரட்டும், எல்லாம் சேர்ந்து ஒன்னா நின்னாலும் எங்க தலைவர் தளபதி நாளைய தமிழக மன்னன் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்களே, எங்கள் தலைவர் தளபதி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன மாதிரி 200 பிளஸ் தான், 200 மைனஸ் கூட கிடையாது. நாங்க தான் ஜெய். எப்படி இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிற கூட்டணியா யாது? எல்லா பஞ்சாயத்து முடிச்சுட்டு வராங்க. வந்த உடனே ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு சண்டை. நாங்க யாரையும் கட்சியில அங்க பேசிட்டு வந்தாச்சு. நாங்க யாரையும் கட்சியில சேர்க்க மாட்டோம்னு எடப்பாடி பழனிசாமி சொல்ல, இந்த பக்கம் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பார்த்து மரியாதையா பொதுச்செயலா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடும், இல்லைன்னா மரியாதை கேட்டுடும், அசிங்கப்படுவேன். எப்படி இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் அவ்வளவு தைரியமா சொல்றாங்க. ஏன்னா ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்கு. எடப்பாடி பழனிசாமி லீடர் கிடையாதுங்க, ரெட்டையில சின்னம். ரெட்டையில சின்னம் ஏடிஎம்கே பார்ட்டி, ஏடிஎம்கே கொடி. கட்சி யாருக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமி இருக்கு. தொண்டை அங்கதான் இருக்கும். அவனுக்கு தேவை ரெட்டையில ஏடிஎம்கே கொடி கட்சி, அதிமுக தொண்டை, அவன் அங்கதான் இருப்பான். ஆனா எந்த தைரியத்துல ஓ பன்னீர்செல்வம் மரியாதையா உன்னுடைய பொதுச்செயலா ராஜினாமா பண்ணிட்டு ஓயிடுனா, அப்ப அந்த அளவுக்கு இவங்க எவ்வளவு போய் அதை மாட்டிட்டு இருந்தா, அமித்ஷா எவ்வளவு தைரியம் கொடுத்தா தைரியமா இவருக்கு எப்படா நீங்க எல்லாம் ஒன்னா எலெக்ஷனை சந்திப்பீங்க? அந்த பக்கம் திட்டு பையன் டிடி விஜயநகரன், அம்மையார் செல்வி ஜெயலலிதாவை கொண்டுகிட்ட கொலகாரி, சதிகாரி, சூடியக்காரி, ஊழல் பெருச்சாலி, திருடி அந்த சசிகலா, எப்படா ஒன்னா பயணிப்பீங்க? என்னதான் பிஜேபி சீட்டு கொடுக்கட்டும், அவங்களுக்கு நீங்க கொடுக்க தேவையில்லை. அப்ப அவங்க நிக்கிற இடத்துல நீங்க நிக்க முடியாது இல்ல. அப்ப நீங்க யாருக்கு வேலை செய்யணும்? எப்படி நிப்பி அவங்களுக்கு வேலை செய்வோம், அவங்க வேலை செய்வாங்க. எப்பா டே, இந்த கூட்டணி நினைக்கும் போதே எனக்கு அப்படியே தலை சுற்றுது. எல்லாமே பிளாக்மெயில் அமைந்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி கிடையாது. பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே, இன்னும் எவன் வராங்க துண்டு துக்குடா லெட்டர் பேட் கட்சி, ஜாதி கட்சி. இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கிடையாதுங்க, இது பிளாக்மெயில் கூட்டணி. பிளாக்மெயில் பண்ணி ஏடிஎம்கே, இப்ப அன்புமணி ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் அவங்க கூட்டணி பண்ணாங்கன்னா என்ன, அவங்க போனதுக்கு என்ன காரணம்? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சர் போது மருத்துவக்கல்வி ஒதுக்கீட்டு பண்ணதுல பல முறைகேடுகள், அதுல எத்தனாயிரம் கோடி ஊழல், சிபிஐல கேஸ் இருக்கு தெரியல, பட்டேலா நீதிமன்றத்துல சிபிஐ கேஸ். நாளைக்கு நினைச்சா அமலாக்கத்துறை, சிபிஐ, இடி வீட்டுக்கு வரும், டெல்லிக்கு வா விசாரணை தூக்கி அப்பனம் புள்ளி தூக்கி திகார் ஜெயில போட்டுருவாங்க. அங்கேயும் பிளாக்மெயில் பண்ணி தான் வச்சிருக்காங்க, அங்கேயும் பிளாக்மெயில் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சோ பிளாக்மெயில் பண்ணி உங்களை கூட்டு வச்சுட்டு இருக்கான். எல்லாம் தப்பு பண்ணனால அவனை பார்த்தா பயப்படுறீங்க. இப்போ நாங்க பயப்படுறோம். அவன் எங்களையும் தட்டன் பண்ணா, எத்தனை ரைடு விட்டுருப்பான். செந்தில் பாலாஜியை தேவையில்லாம ஒரு வருஷம் ஜெயில வச்சு இப்பயும் அரெஸ்ட் பண்ணுவான்றான். அவன் முதலமைச்சரே அரெஸ்ட் பண்ணுவான்றான். அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ண மாதிரி நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம்னு பேசுறான். போடா போடா டே செல்லி பசங்களா போடா. இவன் அதான் சொன்னாராம் அமித்ஷா நிறைய இவர்கிட்ட, எடப்பாடி பழனிசாமி கிட்ட, இவ்வளவு ரைடு விட்டு அவங்க கட்சி ஒரு மந்திரி ஒரு வருஷம் உள்ள வச்சு அவங்க கட்சியில பெரிய பெரிய தலைவர் வீட்டுக்கெல்லாம் ரைடு விட்டு கொஞ்சம் கூட பயப்படாம இப்பயும் அவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு கெட் அவுட் மோடி என்றார்னா, அப்ப இவ்வளவு கெத்தா அவங்க தமிழ்நாட்டு அரசியல் பண்றாங்க, அப்ப அவங்க எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறாங்க, நீங்க என்னடா புடங்கறீங்கன்னு சொல்லி காரியத்து காமிச்சாங்க எடப்பாடி பழனிசாமி. எனவே திமுகவை குறை சொல்வதற்கோ திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து பேசுவதற்கோ அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த தகுதி கிடையாது. இப்ப எல்லாம் சங்கிங்களா மாறி, என்ன சொல்றது, இப்ப எல்லாம் சங்கிங்களா மாறி இப்போ இவங்க பிஜேபி கூட போய் கூட்டணி செட் ஆயிட்டாங்க. என்ன திமுக பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் பேசக்கூடாது, இதுதாங்க இவங்க போய் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தவர். ஆனா அவங்க போகக்கூடாது தான் இருந்தாங்க. வந்த எவிடன்ஸ், இவ்வளவு எவிடன்ஸ் எடுத்து போட்ட உடனே டவுசர் லூஸ் ஆயிட்டு மூத்திரம் போயின்னு உச்சா போயிட்டாங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே பிஜேபி பார்த்து உச்சா போயிட்டாங்க. ஏன்னா இவங்க ஊழல் பூரா அவன் கண்டுபிடிச்சு வச்சுட்டு இருக்கான். நாளைக்கு காலையில நினைச்சானா ஏடிஎம்கே காலி, நாளைக்கு காலையில நினைச்சா ஏடிஎம்கே காலி. அப்புறம் நீங்க என்ன திமுக குறை சொல்றீங்க? திமுக குறை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இதெல்லாம் மக்கள் யோசிக்கணும். ஒரு நிதி நம்ம கொடுக்கலீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், ஜிஎஸ்டி நம்ம கொடுக்க வேண்டிய பணத்தை அவங்க கொடுக்கலீங்க. எப்படிங்க கவர்மெண்ட் நடத்துறது? நம்ம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம்ல, 7 பைசாவோ 10 பைசாவோ தான் கொடுக்குறான், கொடுக்க மாட்டேன்றான் பணத்தை, கொடுக்க மாட்டேன்றான். ₹1 கட்டினா ₹3 கொடுக்குறான். குஜராத்துக்கு ₹1 கட்டுறான் அவன் ஜிஎஸ்டி, ₹3 கொடுக்குறான். ₹1 கட்டினா ₹3 கொடுக்குறான் உத்தரப்பிரதேசத்துக்கு.
ஹரியானால ₹1 கட்டினா ₹3 கொடுக்குறான். அவன் எங்கெங்கம்மா மகாராஷ்டிரால அதே மாதிரிதான் ₹1 கட்டினா ₹3 கொடுக்குறான். அவன் எங்கெங்க கவர்மெண்ட் நடத்தினானோ அங்க வாரி கொடுக்குறான். ₹1 கட்டினா ₹3, ₹4, ₹5 கொடுக்குறான். நம்ம ₹1 கட்டினா 7 பைசா 10 பைசா கொடுக்குறோம். டாஸ்மாக்னு அந்த பொறுக்கி பையன் கண்டவனுக்கு பிறந்தவன், விருதாளிக்கு பிறந்தவன், அந்த சின்னார்கா பச்சா லஞ்சா கொடுக்கா அந்த அண்ணாமலைகரான டாஸ்மாக்னு ஆர்ப்பாட்டம் பண்றேடா, சாராயம் குடிக்க வைக்கிறீங்க, கடை மூடணும்னு பேசுறடா, எச்சோ பொறுக்கி பரதேஸ் நாய. உன் கட்சி பிஜேபி ஆட்சி செய்ய உத்தரப்பிரதேசல அந்த சாமியார் பையன் தானே யோகி ஆதித்யநாத் மந்திரி. அங்க என்ன தெரியுமா? இதெல்லாம் தெரியுமாடா அவனுக்கு அண்ணாமலை? டே புறம்போக்க டாஸ்மாக் வச்சு அரசியல் போட்ட பொறுக்கி பையா. டேய் அங்க போய் பாடுறா, ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு குவார்டர் ஃப்ரீயா. யோ எடப்பாடி, டாஸ்மாக்னு பேசுறிய, டாஸ்மாக் இப்ப நீ போய் கூட்டணி சேர்ந்து திரும்பி போய் அடிமையாயிட்ட பாரு பிஜேபிக்கு. உங்க ஓனர் ஆட்சி செய்யற உத்தரப்பிரதேசல டாஸ்மாக் கடையில அப்படியே கியூ கட்டி நிக்குது. ஒருத்த மேல ஒருத்தன் ஏறான். சினிமா தேட்டர்லாம் அப்படி ஒரு நேரத்துல இருந்துச்சு. ஒருத்த மேல ஒருத்தன் ஏறி போய் டிக்கெட் வாங்குவான். மன்னன் படத்துல ரஜினிகாந்த் சின்ன தம்பி படத்தை டிக்கெட் வாங்குறதுக்கு ஒருத்தர் மேல ஏறி போய் டிக்கெட் வாங்கிட்டு கண்ணாடிலாம் ஒண்டிட்டு துணியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கும். அந்த மாதிரி உத்தரப்பிரதேசல வைன் ஷாப்ல அவ்வளவு கூட்டமா. ஏன்னா ஒரு குவார்டர் வாங்கினா ஒரு குவார்டர் ஃப்ரீ. பெரிய மதுபானத்துல ஊழல் நடந்தது இந்தியாவில எங்கன்னு கேட்ட நடந்துட்டு இருக்கு. எங்கன்னு கேட்டா யோகி ஆதித்யநாத் ஆட்சி செய்யற உத்தரப்பிரதேசத்துல எல்லா இடத்துலயும் இப்போ மது எடுக்கிறது. மது வச்சு அரசியல் பண்ற அண்ணாமலை, இனி எடப்பாடி பழனிசாமி, எல்லா பிராடு பசங்க ஒன்னா சேர்ந்து உடனே இவனை டெல்லி கூப்பிட்டாங்க. யார? உடனே அண்ணாமலை டெல்லிக்கு போயாச்சு. டெல்லிக்கு உடனே ஸ்டார்ட் இமிடியேட்னா உடனே டெல்லிக்கு ஓடுறான். மாஸ்க் போட்டு போய் டெல்லி ஏர்போர்ட்ல இறங்குறான். பத்திரிகையாளர் சுத்தின்னு ஓடுறாங்க. சார் ப்ளீஸ் அண்ணாமலை ப்ளீஸ் சிஸ்டர் ஐம் ஹேவிங் இம்பார்ட்டன்ட் ஒர்க். ப்ளீஸ் ஐம் ஹேவிங் ஒன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங். ஐ எம் கோயிங் ஃபார் மீட்டிங். ஐம் நாட் ஹேவிங் டைம். ப்ளீஸ் டுமாரோ ஐ வில் மீட் த பிரஸ். ப்ளீஸ் definitely sister, tomorrow I will meet the press. Tomorrow I will meet the press. Please tomorrow I will meet the press. Tomorrow I will meet. ஓட்டம். இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல. அவனுக்கு ஒரு சக்கு வச்சுக்கிறாங்க. யாருக்கு? அண்ணாமலைக்கும். அவன் பொண்டாட்டி அகிலானுடைய ஆபீஸ் ரைடு தெரியும்ல, இதே அமலாக்கத்துறை ரைடு. அவன் மச்சான் சுரேஷா யாரு? அவனுக்கு ஒரு ரைடு. அண்டா எத்தனாயிரம் கோடி ஊழல் பண்ணி பிஜேபி சொல்லி திருடி வச்சு எல்லாரும் மிரட்டி பிளாக் அவுட் பண்ணி பணத்தை திருடி லண்டன்ல போய் முதலீடு பண்ணிட்டு வந்துக்கிற உன்னை தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? வெட்டா நாங்க சொல்ற மாதிரி கேட்கணும். ஏடிஎம் கிட்ட தகராறு போடாது. மூடின்னு அங்க கட்சி வேலையை பார். எதனா ஓவரா ஆட்டம் போட்டா உன் பொண்டாட்டி அகிலா, உன் மச்சா தீகா ஜெயிலு, உன் பொண்டாட்டி கூட ஜெயில வந்து குடும்பம் நடத்தணும்னு அவன் கட்சி தலைவர், அவன் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில தலைவருக்கு மோடியும் அமித்ஷாவும் அமலாக்கத்துறை வச்சு அங்க விட்டான் ரைடு. ஏன்னா ஓவரா பேசுறான் அவன் சொல்லிட்டு. ஏன்னா இந்த நேஷனல் பார்ட்டி பொறுத்தவரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்ல ஒரு லீடர் தன்னிச்சே வளர்ந்து விரும்ப மாட்டான். ஒரு நேஷனல் பார்ட்டி எப்பவுமே அப்படிதாங்க. தேசிய கட்சியில ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற மாதிரி அவனா பார்த்து நியமிப்பான். இல்லைன்னா நீ போடா அடுத்து நீடா. ஒரு ஆபீஸ்ல மேனேஜர் மாதிரிங்க. நீ 5 வருஷம் மேனேஜர் ஆயிட்டியா, ரைட் நீ அந்த இன்னொரு ஆபீஸ் போ, இல்ல நீ போ வீட்டுக்கு போ, இன்னொருத்தர மேனேஜர். அந்த மாதிரி அந்த கட்சினாலதான் அவனுக்கு மரியாதை தவிர அவனால அந்த கட்சிக்கு மரியாதைன்னா அது தேசிய கட்சி ஏத்துக்க. அது காரணம் ஜெகன்மோகன் ரெட்டி, வைஎஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி. பெரிய லீடர். அவர் இருக்கிற வரைக்கும் தெலுங்கானா பிரச்சனை வரல. அவர் இறந்த பிறகுதான் தெலுங்கானா பிரியுது. பட் தெலுங்கானா பிரிஞ்சது நல்லதுதான். அதை நம்ம ஒரே இருக்கிறோம். எத்தனோ பேர் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் உயிர் தியாகம் பண்ணாங்க. அங்க வைஎஸ்ஆர் இறந்த உடனே பெரிய செல்வாக்கு ஜெகன்மோகன் வருது. ஆனா ஜெகன்மோகனை காங்கிரஸ் அங்க சிஎம் ஆக்கல. ஜெகன்மோகனை சிஎம் ஆக்கியிருந்தா அந்த ஸ்டேட் பிரிஞ்சிருக்காது. இன்னைக்கு வரைக்கும் அங்க காங்கிரஸ் ஆட்சி பண்ணிடும். ஆனா அதை அவங்க விரும்பல. என்னாலதான் உன்னால என் கட்சி வளரக்கூடாதுன்னு சொல்லி, நீ கிடையாதுன்னு சொல்லி ரோசையாவை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாங்க. அவர் தமிழ்நாட்டுல கவர்னரா இருந்தார். ரோசையா சீஃப் மினிஸ்டரா இருந்தார். அதன் பிறகு கிரண் ரெட்டியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கினாங்க. ஜெகன்மோகனை தூக்கி 1 வருஷம் ஜெயில வச்சாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட் யூனியன்ல இதே அமலாக்கத்துறையில 1 வருஷம் ஜெயில வச்சாங்க. அதன் பிறகு எதிர்கட்சியா வந்தா, அப்புறம் ஆளுங்கட்சியா வந்தாங்க. அந்த மாதிரி அண்ணாமலை வரல அவங்களை விரும்ப மாட்டாங்க. அதனாலதான் அவங்க 2 வீட்டுக்கு ரைடு விட்டு பெட்ட அடங்கிற இப்ப கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப அந்த கன்னியாகுமரியில பொன்னர், முன்னாள் மத்திய அமைச்சர், முன்னாள் கவர்னர் எல்லாம் இருந்தாருல பொன்னர், அவரை இப்ப கூப்பிட்டுருக்காங்க. எல்லாம் கூப்பிட்டாங்க. பஞ்சாயத்து நடந்தது டெல்லியில. சோ அதிமுகவின் தலைமை அலுவலகம் ராயப்பட்ட கிடையாது. அதிமுகவின் தலைமை அலுவலகம் எங்கே என்று கேட்டால் டெல்லியினுடைய அமித்ஷா வீடு. அவன் கூப்பிட்டா இவனுக்கு வாழணும். சொல்ல முடியாது.
ஓபிஎஸும் சசிகலாவும் டிடிவியும் இவனுங்க சேர்த்துனாலும் சேர்த்துக்கோனவே இப்ப சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னொரு ஊசி போட்டா கதை முடிஞ்சு போச்சு. சோ இதுதான் கஷ்டப்பட்டு அந்த அம்மா நல்லவங்களோ கெட்டவங்களோ ஜெயலலிதா அந்த கட்சியை காப்பாத்துச்சு. அந்த கட்சியை வந்து எங்க விட்டுறான் பாத்தீங்களா அந்த எடப்பாடி பழனிசாமி. அந்த தொண்டனே விரும்பல பிஜேபி கூட்டணி. பிஜேபியோட கூட்டணி சேர்றதும் ஒண்ணுதான். பிஜேபியோட தேர்தல்ல ஒன்னா சேர்ந்து பணியாற்றுறது ஒண்ணுதான். பிஜேபியோட நட்பு வச்சுக்கிறது ஒண்ணுதான். பாடியில போறதும் ஒண்ணுதான். செத்து போற பணத்தை சுமந்தன் போது இல்ல பாட அந்த பாடியில போறதும் ஒண்ணுதான். பிஜேபியோட கூட்டணி சேர்றதும் ஒண்ணுதான். 2001 நீங்க கூட தானே அதுல கூட்டணி நீங்க கேட்பீங்க. நாங்க 2001 கூட்டணி அந்த வாஜ்பாய் என்ற ஒரு நல்ல மனுஷன், ஏ வெரி குட் லீடர் இன் ராங் பார்ட்டி, அந்த வாஜ்பாய் ஒரு நல்ல மனுஷங்க கலைஞரனை கூட்டணி சேர்ந்து ஜெயலலிதா பிரைம் மினிஸ்டராக நட்டாந்து விட்டுட்டு போயிடுச்சு. வாஜ்பாய் அவர்களை பிரதமர் ஆக்கணும்னு கூட்டணி சேர்ந்தோம். நாங்க பண்ண பெரிய தப்பு. ஆனா வாஜ்பாய் பிரதமரா இருந்தார். அதோட இவங்களை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணோம். ஆனா அவங்களுக்கு வாழ்வு கொடுத்தது யாருன்னு கேட்டா ஜெயலலிதா. அதே ஜெயலலிதா மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. நான் தெரிஞ்சோ தெரியாமோ அந்த பாஜக கூட்டணி சேர்ந்தேன், இன்னும் அவங்களோட கூட்டணி சேர மாட்டேன், வாழ்நாளே கூட்டணி சேர மாட்டேன், மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த ஆள் போய் கூட்டணி சேர்ந்து அவங்கள 4 பேர் எம்எல்ஏ ஆக்கி சண்டை போட்டு இப்ப அங்க அடி வாங்கி அமித்ஷா கிட்ட. இப்போ அமித்ஷா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய மறு உருவமா அமித்ஷா வந்து இரும்பு மனிதரா, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் இவர். ஹம்டி டம்டி சட் ஆன் எ வால். ஒரு பொயம் ஒன்று தெரியுமா சின்ன பசங்களுக்கு? ஹம்டி டம்டி சட் ஆன் எ வால். அந்த ஹம்டி டம்டி எட்டா பாடி இன்னைக்கு அவர் வந்து இரும்பு மனிதரா. சொல்றது யாருன்னா மிகப்பெரிய அறிவாளி உதயகுமார். இதெல்லாம் வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கணும். அதிமுக முன்னாள் மந்திரிகள் எல்லாம் பேசுறாங்க இல்ல, இவங்க பேசுற பேச்சுகள் எல்லாம் தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வைக்கணும். அப்பா இரும்பு மனிதா, இரும்பு மனிதா, தமிழ்நாட்டை துருபிடித்த நாடு ஆக்கிடாத. அதுக்கு தளபதி அனுமதிக்க மாட்டார். பிஜேபி கூட போய்கிற இன்னும் எவன் வாங்க போறீங்களோ என்ன சொல்றது, போய் எப்படின்னா நாசமா போங்க. 2026 தமிழினத்தின் தன்மான தலைவர், எங்கள் தேச தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 200க்கும் அதிகமான தொகுதியில வெற்றி பெற்று ஆட்சி பீடத்தில் அம்புவார். துணை முதலமைச்சர் எங்கள் இளைய கலைஞர் வாலிப கலைஞர் உதயநிதி ஸ்டாலின். எதிர்காலத்தில் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த நாட்டின் முதலமைச்சர். திமுக கூட்டணி இருக்கிற கூட்டணி அதே கூட்டணி தான். எக்ஸ்ட்ரா கட்சிகள் வரும். ஆனா யாராவது கூட்டணி விட்டு வெளியே போறாங்கன்னா யாரும் போறது இல்லை. யாரும் போறது இல்லை. எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவனோட ஒரு தலைவரா, எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அண்ணன் தொல் திருமாவளவோட ஒரு தலைவரா? 2026 தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் இந்த நாட்டின் முதலமைச்சர். திமுகவோடு தான் உறுதியாக நாங்கள் கூட்டணி இருப்போம், தொகுதி அதிகமா கேட்போம்னு சொல்றாரு. அது தப்பு இல்லை. தொகுதி அதிகமா கேட்போம். அப்படி தொகுதி அதிகமா கொடுக்கல, வேற கட்சியில அதிகமா தொகுதி கொடுத்தாங்கன்னா கூட்டணி மாற மாட்டேன். என்னவே இருந்தாலும் திமுக கூட்டணி தான் நான் பயணிப்பேன். தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சர். அவர் தெளிவா சொல்லியிருக்கார். இப்படிதான் காங்கிரஸ் இருக்கு, இப்படிதான் கம்யூனிஸ்ட் இருக்கு, இப்படிதான் மதிமுக இருக்கு, இப்படிதான் மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, இப்படிதான் இந்தியன் முஸ்லீம் இருக்குது, இப்படிதான் கொங்கு நாடு மக்கள் இருக்கு, எல்லாம் இப்படிதான் இருக்குது. இதுல யாராவது ஒருத்தர் 2 போய் தேவையில்லாம பேச்சுகள் பேசியிருந்தா நஷ்டம் உங்களுக்கு தான், எங்களுக்கு எந்த நஷ்டம் இல்லை. எனவே திமுகவை மோடி இல்லை, மோடி அப்பாவே வந்தாலும், அமித்ஷா இல்ல, அமித்ஷா அப்பாவே வந்தாலும் தொட்டு பார்க்க முடியாது. நாங்க ஆட்சி அமைப்போம். ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக. எம்ஜிஆர் துவங்கின கட்சி, ஜெயலலிதா காப்பாத்தின கட்சி. எடப்பாடி கிட்ட போயிட்டு சங்கிகிட்ட போயிட்டு சின்ன பின்னமாயி அடிமையாயி நாசியாயி கந்தலாயி தரட்டு கேட்டாட்டீங்க. இனி உங்களுக்கு முதலாளி அந்த திருட்டு பையன் அண்ணாமலை. எடப்பாடி இந்த கெரி உனக்கு தேவையா? நன்றி வணக்கம். நாளை இன்னொரு பதிவில சந்திக்கிறேன். குடியாத்தம் குமரன். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர்எஸ்எஸ் காரன் ஒருத்தர் 142 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுரண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.